அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். உம்ரா உலகின் தலை சிறந்த அமல் உம்ரா. வேற எந்த அமலும் அதற்கு நிகர் அல்ல. ஹஜ்ஜை தவிர்த்து ஹஜ்ஜும் உம்ராவும் ஒன்று. ஹஜ்ஜும் உம்ராவும் ஒன்று. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்ன அல் ஹஜ் ஃபலா ரஃபத் வலா ஃபுசூக் ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், எந்த அமலும் நிகரல்ல, ஹஜ்ஜிக்கு எந்த அமலும் நிகரல்ல. காரணம், ஹஜ்ஜினுடைய அமல் முழு அடக்கத்தோடு செய்யப்படுகின்ற அமல். உம்ரா முழு அடக்கம், வாயடக்கம், நாவடக்கம், உடல் உறுப்புகளினுடைய அடக்கம், மன அடக்கத்தோடு செய்ய வேண்டிய அமல். மனதையும் அடக்கி, நாவையும் அடக்கி, உறுப்புகளையும் அடக்கி செய்ய வேண்டிய அமல். அதனால அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. தொழுகையில நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இமாம் ஓதுவார், நம்ம அப்படின்னா அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுவோம், அர்-ரஹ்மானிர் ரஹீம். ஃபஜ்ர் தொழுகையில இருந்தா காலையில சோத்துக்கு என்ன வழி தெரியலையே, கறிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியலையே, பின்னாடி நிக்கிறவங்களுடைய சிந்தனை யாருக்கா? இப்போ இமாம் இன்னும் ஓதுறாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது கவனிக்கிறோமா? யாரும் கவனிக்க மாட்டோம். நாங்க இமாம், அதனால நாங்க கவனிச்சுதான் ஓதி ஆகணும். பின்னால நாங்க நின்னா எங்க நாமே அதுதான். ஏன் கவனிக்க முடியாது? சிந்தனைகள் அலைவாய். அமல் என்றாலே, அமலுக்கு என்று நாம் தயாராகின்ற போது கெடுப்பதற்கு அவன் தயாராகி விடுகிறான். சைத்தான் நேரடியா வந்துருவான், எப்படி வேணாலும் நம்மளை கெடுப்பதற்கு தயாராகி விடுவான். ஆனால் உம்ரா அமலாக இருக்கட்டும், ஹஜ் அமலாக இருக்கட்டும், முதலாவது நாவடக்கம் தேவை. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபஸ். ரஃபஸ்னா என்னங்க? அசிங்கமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. வலா ஃபுசூக், பாவமான காரியங்கள் இருக்கக்கூடாது. கைகளால், கால்களால், உறுப்புகளால் செய்கின்ற பாவம். இந்த அமல்ல அசிங்க பேச்சுக்கள், பாவ செயல்கள், வலா ஜிதால், மனதுல ஆணவம், பெருமை, அதுவும் வந்து விடக்கூடாது. அப்போ மனதடக்கம், உடலடக்கம், நாவடக்கம், இவைகளோடு செய்யப்படுகின்ற அமல் எல்லா அமலை விட சிறந்ததா இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இந்த அமலை செய்யறதுக்கு முன்னால சட்டி பெட்டிகளை கட்டிக்கிறங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஜாதுன்னு சொன்னா அரபியில இந்த பேக் மூட்டை முடிச்சுலாம் இருக்குல்ல, பயணத்திற்கான மூட்டை முடிச்சு, அததான் ஜாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில ஜாது என்றால் நமக்கு பயணத்திற்கு தேவையான மூட்டை முடிச்சு. இந்த பயணத்துக்கு தேவையான மூட்டை முடிச்சு என்ன? அல்லாஹ் சொல்லிட்டு மூட்டை முடிச்சு தயார் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான், ஃபைன்ன கைர ஜாத், நீங்கள் கட்டுகின்ற மூட்டையில் சிறந்தது அத்தக்வா. அத்தக்வா, தக்வா என்று அல்லாஹ் சொல்கிறான். இறை பக்தியை மூட்டை முடிச்சியாய் எடுத்துக்கொண்டு நாவடக்கத்தோடும், உடல் அடக்கத்தோடும், மன அடக்கத்தோடும் இந்த அமலை செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதனால் ஏனைய வணக்கத்தை விட மிகச் சிறந்த வணக்கமாக இந்த உம்ரா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வணக்கத்திற்காக சிறந்த இடத்திற்கு சென்றாக வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எங்க வேண்டுமானாலும் செய்யலாம். உம்ராவோ ஹஜ்ஜோ அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டும், மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும். அதை விடுத்து எங்கேயும் தவாஃப் இல்லை, அதை விடுத்து எங்கேயும் சஅய் இல்லை. உலகின் தலை சிறந்த ஊர் மக்கா, தலை சிறந்த இடம் கஅபா இருக்கின்ற இடம், மதாஃப் தவாஃப் செய்கின்ற இடம். அதனால எல்லா வகையிலும் சிறப்பிற்குரிய அமலாக உம்ரா இருப்பதனால் அதை தவிர்த்து இன்னொன்று இல்லை, தைரியமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட அமலுக்கு நாம தயாராகி
தயாராயிட்டமா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தயாராகி விட்டோம். உம்ராவுக்கு எத்தனை விஷயங்கள் ஃபர்ல் வாஜிப்னு சொல்லுவாங்க. உம்ராவிற்கு தேவையான வாஜிபுகள் 4. என்னன்னா, 1 பாஸ்போர்ட், 2 டிக்கெட், 3 விசா அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. உம்ராவுக்கு தேவையான வாஜிப் 4. 1 இஹ்ராம், 2 தவாஃப், 3 சஇ, 4 மொட்டை. ஆண்கள், பெண்களுக்கு முடி குறைத்தல். இந்த 4ம் வாஜிப். இதுல 1 விட்டாலும் உம்ரா கூடும். ஆனா அதுக்கு ஒரு ஆடு அறுத்து பலியிடணும், குறைபாட்டோடு கூடும். எதை விட முடியாது. இதுக்குள்ள ஏதாவது தவறு நடந்தால் எஹ்ராம் என்னங்க? ஆண்களுக்கு 2 வெள்ளுடுப்பு, தாய்மார்களுக்கு தான் அணிந்திருக்கின்ற வழமையான ஆடை எப்பொழுது நிய்யத்து இஹ்ராம் என்று வருகிறதோ அந்த இஹ்ராம், அது இஹ்ராம். 2 வெள்ளுடுப்பு ஆண்கள், திறந்த தலை. ஆண்களுக்கு 2 மேலாடை கீழாடை ஒண்ணுதான். தாய்மார்கள் எப்போதும் எடுத்துகின்ற ஆடை முகத்தை திறந்திருக்கணும். இந்த 2 கஃப்பும் திறந்திருக்கணும். முகத்தை மூடக்கூடாது. ஆண்கள் தலை மூடக்கூடாது. 2 வெள்ளை உடுப்புகள் பெண்களுக்கான உடுப்பு. வாசனை திரவியங்கள் பட்டுவிடக்கூடாது. வாசனை பொருட்கள் அந்த இஹ்ராம் என்கிற ஆடையில் அல்லது நம்மளுடைய உடலில் இஹ்ராமுடைய நிய்யத்திற்கு பிறகு பட்டுவிடக்கூடாது. இஹ்ராமுடைய உடையில் இருக்கிற போது ஒரு பூச்சியை நசுக்கி கொண்டு விடக்கூடாது. நாம முயன்று அதை கொன்று விடக்கூடாது. நடக்கும்போது காலில் மிதிப்பட்டு செத்தது என்றால் அது வரும். நாம போய் தேடி பிடிச்சி கொசுவை பிடிச்சி அடிக்கிறது, இந்த எறும்பை பிடிச்சி நசுக்கிறது, இது மாதிரி உள்ள அமல்கள் இருக்கக்கூடாது. இஹ்ராம்ல நம்ம பேண வேண்டியது. இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஹ்ராம்ல இருக்கும் போது சம்பந்த காரியங்கள் பேசி விடக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை திருவிடை மருத்துவர், பெரிய பள்ளி, சின்ன பள்ளி 2 பள்ளி இமாம்களையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் வரவேற்று மகிழ்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ சம்பந்த உறவுகளை பற்றி இஹ்ராமுடைய உடையில இருக்கும்போது பேசிவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ளை அமையல, எங்க மக்கால போய் உட்கார்ந்து, அதனால ஃபிளைட்ல போகும்போது இங்க இருந்து பஹ்ரைன் வரைக்கும் பிரச்சனை இல்லை, சாதாரண ஆடையில போவோம். பஹ்ரைன்ல இருந்து இஹ்ராம்ல மாறிடுவோம். இப்ப பஹ்ரைனுக்கு பின்னாடி பக்கத்துல இருக்கிற சீட்ல பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கும். இஹ்ராம் என்று நிய்யத்து வந்ததற்கு பிறகு தல்பியா என்கின்ற திக்ர் நாவில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹரமினுடைய கல்லில் கால் பதிக்கும் வரை. இஹ்ராம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நேர் பார்வையில் இருக்கின்ற விருந்தாளி. அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹாஜிகளும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வின் குழுவினர்கள், அல்லாஹ்வின் குடும்பத்தவர்கள், அல்லாஹ்வினுடைய நேரடி பார்வையில் இருப்பவர்கள். இந்த இஹ்ராம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ரப்பினுடைய விருந்தாளி நான், ரப்பினுடைய விருந்தாளி. அதனால இஹ்ராமிற்குரிய மரியாதை, வெளிரங்கத்திலே ஆடை, மனம் தருகின்ற பொருட்கள், நிறம் தருகின்ற பொருட்கள் அதில் பட்டுவிடக் கூடாது. படாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்ராமினுடைய உடையில் இருக்கிற போது பூச்சி போன்ற சின்ன சின்ன உயிரினங்களை நாம போய் கொன்றுவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, மக்காவில் இருக்கக்கூடிய, ஹரமில் இருக்கக்கூடிய புல் செடிகளை பிடுங்கியும் விடக்கூடாது. அந்த ஆடைக்கு அவ்வளவு தூரம் மரியாதை. அல்லாஹ்வினுடைய அந்த புண்ணியமான பூமியில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சின்ன செடிகளை கூட பிடுங்கி விடக்கூடாது.
தேவையில்லாத பேச்சுக்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எஹ்ராமை உடுக்கதை இருந்து நாம் என்ன செய்யணும்? கல்வியாக சொல்ல துவங்க வேண்டும். சரி, எஹ்ராமை நாம உடுக்கும் போது என்ன செய்யணும்? எப்பொழுது நாம் எஹ்ராமிற்கு தயாராகுகிறோமோ அப்போ உம்ராவுக்கு இங்கிருந்து நாம போகிறதுக்கு போதே இங்கிருந்த எஹ்ராமிற்கான குளிப்பை நாம் குளித்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமிற்கான குளிப்பு தேவையில்லாத ரோமங்கள் நகங்களை களைந்து விட்டு சுத்தமாய் குளித்து, தேவையில்லாத அப்ப குளிக்கும் போது சோப்பு போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இஹ்ராம்ல இருக்கும் போது குளிச்சா சோப்பு போடக்கூடாது, வாசனை இல்லைங்களா? இப்போ தேவையில்லாத ரோமங்கள் நகங்களை எல்லாம் களைந்து சுத்தமாகி இஹ்ராமிற்காக நான் குளிக்கிறேன் என்று நியத்தோடு குளித்து இஹ்ராமினுடைய ஆடையை உடுத்திக் கொண்டு லப்பைக உம்ரத்தன் என்ற ஒரு நியத்தை சொல்லிவிட்டால் இஹ்ராம். குளிக்கணும், சுத்தமாய் தேவையில்லாத ரோமங்கள் நகங்களை களைய வேண்டும். இஹ்ராமுக்கு முன்பதாக குளித்துக் கொண்டு நாம் இஹ்ராமுடைய ஆடையை உடுத்தி லப்பைக உம்ரத்தன் என்ற நியத்தை சொல்ல வேண்டும். இன்னும் விரிவா சொன்னா அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபதகப்பல் மின்னி வயஸ்ஸிர்ஹு லி அப்படின்னு சொல்லி விரிவா நியத். நீங்க லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுக்கலாம், தப்பில்லை. உம்ராவுடைய நியத் வச்சதுக்கு அப்புறம் இஹ்ராமை உடுத்தி நியத் வைத்ததுக்கு அப்புறம் 2 ரக்காத்துகள், நான் இஹ்ராமிற்கான 2 ரக்காத்தை தொழுகிறேன் அப்படின்னு ஷார்ட்டா சின்னதா ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு அதற்கு பிறகு நாம் ஆரம்பிக்கிற தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதான் இஹ்ராமுடைய தல்பியா. இந்த தல்பியா தான் கடைசி வரைக்கும் கஅபாவினுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராமினுடைய வெளிப்பகுதியை தொடுகிற வரைக்கும் இதுதான். எப்போது நாம் மஸ்ஜிதுல் ஹராமின் கல்லை அடைந்து விடுகிறோமோ தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இஹ்ராமினுடைய பேணுதல், இஹ்ராமிற்கு தயாராகுதல் முடிந்து விட்டது. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தவாஃபிற்கு நாம் போக போகிறோம். இங்கிருந்து நேரா நீங்க போய் அநேகமாக மக்ரிப் நேரத்தில் மக்காவை நீங்கள் அடையலாம். மக்காவில் உங்களுடைய விடுதியில் நீங்கள் போய் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். ஹோட்டலுக்கு போய் உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றி கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இரவு உணவு 9 மணிக்கு பின்னால 9 மணிக்குள்ளால் இரவு உணவை உட்கொண்டு விட்டு அதற்கு அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்க கஅபாவுக்கு வர்றீங்க. எப்போ வரணும் போகணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னால ஹஸரத் பெருந்தகை அவர்கள் பேசுவார்கள். கஅபாவிற்கு நாம் வருகிறோம். மஸ்ஜிதுல் ஹராமினுடைய வெள்ளை கல்லிலே காலெடுத்து வைத்து அங்கே மக்ரிபையும் இஷாவையும் ஜம்ஆக தொழுவதற்கு நியத்து வைத்துக் கொள்ளலாம். மக்ரிபுக்கு நம்ம போறோம், மக்ரிப ரூம்லயே தொழுதுட்டா ஹராமில தொழ முடியாம ஆயிடும். அதனால மக்ரிபையும் இஷாவையும் நான் ஜம்மா தொழுது கொள்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுட்டீங்கன்னா அங்க ஜம்மா தொழலாம். ஆனா அதுக்கு இன்னும் வேற ஷாஃபிகளுக்கு தான் ஜம்மு கூடும், ஹனபிகளுக்கு கூடாது அப்படிங்கிற மாதிரி மதுஹப் பிரச்சனை வந்துருச்சுன்னா ரூம்லயே என்ன செய்யுங்க, மக்ரிப தொழுங்க. இஷாவை ஹரமிலே வைத்து ஜமாத்தாக இமாம் ஜமாத்தாக நடத்தி அங்கே உம்ராவிற்கான சின்ன விளக்கத்தை கொடுத்து விட்டு உங்களை அழைத்து செல்வார்கள். இப்ப நாம மஸ்ஜிதுல் ஹராமிற்குள்ளே நுழைகிறோம். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மத்திக் அப்படின்னு நியத்து வச்சு பள்ளிக்குள்ள போகும்போது துஆ ஓதுவாங்கல்ல,
சின்ன பிள்ளைகளே சொல்லி தருவாங்க. பள்ளிக்குள்ள போகும்போது துவா, வலது காலை எடுத்து வச்சு துவா ஓது, இடது காலை வெளியே வச்சு துவா ஓது சொல்லி தருவாங்க. அதை நாம ஓதிட்டே இருந்தோம்னா இப்ப என்ன செஞ்சிடும், ஈஸியா வந்துடும். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். வலது கால் எடுத்து உள்ள வைத்துக் கொண்டு நாம் மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைகிறோம். அருமை ஹாஜிமார்களே, மஸ்ஜிதுல் ஹராம் கண்மணி நாயகத்தின் பிரியத்திற்குட்பட்ட இந்த பள்ளி ஒவ்வொரு மக்களுக்கும் லட்சக்கணக்கான நன்மையை தருகின்ற பள்ளி. ஹராம் புனிதம், புனிதம் நிறைந்த பள்ளி. ஹராம்னா நம்ம இதைத்தானே சொல்லுவோம். ஹராம்னா திட்டுறதுக்கு பயன்படுத்துவோம், அசிங்கத்துக்கு பயன்படுத்துவோம். இதை போய் ஹராம்னு பேர் விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹராமுக்கு ரெண்டு பொருள், ஒண்ணு புனிதம், இன்னொன்று தடை. மஸ்ஜிதுல் ஹராம் அசிங்கமான காரியங்கள் செய்வதை விட்டும் தடை, நல்ல விஷயங்கள் செய்வதற்கான இடம் புனிதம். அதனால மஸ்ஜிதுல் ஹராமிலே 1 லட்சம் நன்மை. இதெல்லாம் விழாவாரியா நம்ம பேச போனோம்னா 12:30 மணிக்கெல்லாம் முடியாது, சரிங்களா? அதனால சொல்லிக்கிறேன், 1 லட்சம் நன்மை. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஜமாத்தோட நீங்க உள்ள தொழுதாலும் சரி, தனியா தொழுதாலும் சரி, 1 லட்சம் நன்மைங்க. உங்களுக்கு 1 லட்சம் நன்மையும் அதோட மாத்திரம் அல்லாம ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையும் நீங்க அங்க தொழுதீங்கன்னா ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையோட சேர்ந்து இன்னொரு 5 ஃபர்லு நடக்கும். ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னாலேயும் இன்னொரு ஃபர்லு மையத்து தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் கண்டிப்பா நீங்க அங்க தொழுதணும், சரிங்களா? எந்த நேரத்திலும் மக்காவில இருக்கும் போதும் மதீனாவில் இருக்கும் போதும் உங்களுடைய ஃபர்லான தொழுகைக்கு ஹரமுக்கு வர்றதுக்கு தான் நீங்க அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டுமே தவிர ரூமுக்குள்ள தொழுதுகிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஓய்வுல இருப்போங்கிற எண்ணத்திற்கு போய்விடாதீர்கள். உங்களுக்கான காலம் குறுகிய காலம் தான் மக்காவிலும் மதீனாவிலும் கொடுக்கப்படுகிறது. இருக்கிற வரைக்கும் நாம வேட்டையாடி கொள்ள வேண்டும் நன்மையை. ஃபர்ல தொழுகைக்கு அடுத்து ஒரு அறிவிப்பு வரும், அஸ்ஸலாத்து அலல் அம்வாத் யர்ஹமுகுமுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ல. அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும், என்னவோ பாங்க சொல்றாங்களே நினைச்சிடக்கூடாது. மையத்து தொழுகைக்கான அறிவிப்பு. நாம மையத்து தொழுகைக்கு தயாராகி விட வேண்டும். ஆண்களுக்கு தானேன்னு பெண்கள் நினைத்து விட வேண்டாம், தாய்மார்களும் தான் இந்த தொழுகையில் பங்கெடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தக்பீர் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹா துஆ என்கின்ற எண்ணத்தோடு ஓதுங்கள். சனா அல்லது சனா, சனாவை ஓதுங்கள். இரண்டாவது தக்பீர் தரூது ஸலவாத். மூன்றாவது தரூது ஸலவாத்னா கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்ங்கற ஸலவாத். மூன்றாவது தக்பீர் மையத்திற்கான துஆ என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லோருக்கும் மனனமாக இருக்க வாய்ப்பில்லை. அல்லாஹும்ம குஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அல்லாஹும்ம குஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். மூணாவது தக்பீருக்கு அப்புறம் அடுத்து தக்பீர் சொல்ற வரைக்கும் அல்லாஹும்ம குஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் அல்லாஹும்ம குஃபிர் லஹும், யா அல்லாஹ் மன்னிச்சிரு, அவங்களுக்கு அருள் பாலிப்பாயாக அப்படிங்கிற பொருள் தாங்கிய துஆ. நாலாவது தக்பீருக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொள்ளுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபில் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன். ஒரு தடவை சலாம் கொடுப்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் புரியுது. ரெண்டாவது தடவை சலாமை எதிர்பார்த்துட்டே நின்றாதீங்க, சொல்ல மாட்டாரு. அப்போ ஒரு தடவை தான் சலாம் சொல்லுவாங்க. நீங்க இன்னொரு தடவை வேணா திரும்பி சலாம் சொல்லிக்கிறீங்க அல்லது அதையோட முடிச்சுக்கிறீங்க, போதும். இவ்வளவுதான் மையத்து தொழுகை. இதுக்கு நன்மை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் உகது மலை நன்மை. 1 லட்சம் உகது மலை நன்மை. நமக்கு எதிரில் மையத்து ஒன்னா இருந்தா, ஆனா ஒரு மையத்து இருக்காது, 2-3 மையத்து சேர்ந்துதான் இருக்கு. மையத்துக்கு தகுந்த மாதிரி லட்சத்தை நீங்க கூட்டிக் கொள்ளலாம். 2 மையத்து 2 லட்சம், 3 மையத்து 3 லட்சம். ஆக நீங்கள் சாதாரண ஃபர்லு தொழுகைக்கு பெறுகின்ற நன்மையை விட மேலதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு கடமை மையத்து தொழுகை. தயவு செய்து யாரும் விட்டார்கள். உள்ளே செல்கிறோம், கஅபாவை பார்த்த மாத்திரத்தில் கேட்கப்படும் துஆ கபூலாகும். யா அல்லாஹ், 2 ஹரமிலும், ஹரமிற்கு பிறகு ஊர் திரும்பியதற்கு பிறகும் எங்களுடைய ஊர் இருக்கிற காலம் வரைக்கும் கேட்கும் ஹலாலான துஆவை கபூல் செய்வாயாக அப்படின்னு கஅபா பார்த்து எல்லோருமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் கடைசி மூச்சு வரை கேட்கும் துஆவை கபூல் செய்வாயாக.
காபாவை பார்த்து ஒரு துஆவை ஹஸ்ரத் ஓதுவாங்க, நீங்க ஆமீன் சொல்வீங்க. அதுக்கு முன்னால நீங்க இதை சொல்லிக்கணும், யா அல்லாஹ் இரண்டு ஹரமிலும் ஊருக்கு திரும்பியதற்கு பிறகும் கடைசி ரூஹ் வரையிலும் எங்களுக்கு கேட்கும் ஹலால் துஆவை கபூல் செய்வாயாக. இப்போ ஹரமினுடைய அந்த மதாஃபுக்கு உள்ளே வந்து விட்டோம். ஆண் மக்கள் தங்களுடைய இஹ்ராமை வலது தோல் புஜம் திறந்தவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். வலது தோல் புஜம் திறந்தவாறு மாற்றிக்கொண்டு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக போய் நிற்க வேண்டும். தாய்மார்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. தாய்மார்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. போகும்போதே அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபல் உம்ரா, யா அல்லாஹ் உம்ராவிற்குரிய தவாஃபை செய்ய போகிறேன், அதை லேசாக ஆக்கி கபூல் ஆக்கி தருவாயாக அப்படிங்கிற நியத்தை நாம வசிக்கணும். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபல் உம்ரத்தி ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சு ஒரு நியத்தை வச்சுட்டு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா போய் நின்று கொண்டு ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கையை காட்டி முத்தமிட்டு கொண்டு நாம் தவாஃபை துவங்க வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தவாஃப் முதலாவது இரண்டாவது மூன்றாவது மூன்று சுற்றுகளிலும் ஆண் மக்களினுடைய வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். நான்காவது சுற்றில் தங்களுடைய தவாஃபை தங்களுடைய இஹ்ராமை மாற்றி கொண்டு புஜத்தை மூடி போட்டுக. 3 சுற்றுக்கு ஆண்கள் வலது புஜம் திறந்த நிலையில் தவாஃப் செய்ய வேண்டும், மற்றவைகளை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். தாய்மார்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. முதல் 3 சுற்றில் ஆண் மக்கள் உம்ரா செய்யக்கூடிய ஆண் மக்கள் தவாஃப் செய்யக்கூடிய ஆண் மக்கள் லேசான அசைவோடு ஓட வேண்டும். தொங்கோட்டம் என்று சொல்வார்கள், ரமல் என்று சொல்வார்கள். லேசான அசைவோடு ஓட வேண்டும். முடிஞ்சா ஓடுங்க. அசைவோடு ஓடுறது இல்லை, லேசா நடக்கையில் நடக்கும் போதே கொஞ்சம் புஜத்தை ஆக்கியவாறு செல்வது முடிந்தால், இல்லை என்றால் சாதாரணமாக நடப்பதை தவறில்லை. அடுத்தவங்க மேல இடிச்சிடுவோம் கொண்டுவோம்னா தேவையில்லை, சாதாரணமாக செல்லலாம். தாய்மார்கள் எந்த நிலையிலும் மாற்றமில்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சரி, சொல்லிட்டோமா? இப்ப 3 சுத்துக்கு என்ன நிலைப்பாடு என்பதை சொல்லிட்டேன். என்ன ஓதணும்? முதலாவது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுப்ஹான கலிமா ஓதுங்க, தரூத் ஸலவாத் ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم. போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும்போதே ஸலவாத் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து ஓதுவார் துஆ. நீங்க ஆமீன் சொல்லுங்க, இல்லைன்னா அந்த துஆவை திரும்ப நீங்களும் சொல்லிக்கொண்டே செல்லுங்கள். உங்க கூடயே தான் வருவாங்க ஹஸ்ரத், கூடயே தான் வருவாங்க. நீங்கள் அவர்களை விட்டு பின்னால் அங்கு இங்குமாக சென்று விடக்கூடாது. ஒரே அணியோடு கைகோர்த்து ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செல்ல வேண்டும். யாரையும் உள்ள போந்துட்டீங்கன்னா நீங்க கலந்து போயிருவீங்க, யாரையும் உள்ள அனுமதிச்சிட்டீங்க நீங்க கலந்து போயிருவீங்க. எவ்வளவுதான் நெருக்கடியா இருந்தாலும் சரி, ஒண்ணு நீங்க இந்த சைடு போகணும், இல்லைன்னா அவங்க அந்த சைடு வந்துடும். ஆக சேர்ந்தே இருக்க வேண்டும். 2 பேர்களாய் சேர்ந்து அல்லது 3 பேர்களாய் சேர்ந்து அந்த தவாஃபை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். இந்த தரூத் ஸலவாத்திற்கு பிறகு அவர்கள் துஆ செய்வார்கள். நீங்களும் பின்னால் அந்த சத்தம் போட்டு சொல்லி தந்துட்டே போகும்போது அதை நீங்க கூடயே சொல்லிட்டே வாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, நீங்களும் பின்னாடி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நீங்க கூடயே ஓதிட்டே போகும்போது உங்களுடைய நியத்தும் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற மன வேட்கையோடு கஅபாவிற்கு வந்தீர்களோ அதை நியத்துகளில் ஓட விட்டவர்களாக நாவில் இந்த துஆக்களை சொல்லிக் கொண்டே செல்லுங்கள். அவங்க பின்னாலே போங்க. கடைசியில முதல் மூலை ருக்குனுல் ஹிந்த், அதாங்க ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மூலைக்கு பேரு ருக்குனுல் ஹிந்த். இரண்டாவது மூலைக்கு பேரு என்ன பேரு? ருக்குனுல் இராக். மறந்துட்டேன். இதுக்கு பேர் தான் ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. ஹஜ்ருல் அஸ்வத் மூலை இங்க இருந்து தான் தவாஃப் ஆரம்பிக்கும். தவாஃப் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க வருவீங்க,
ரப்பனா ஆத்தினா, அதாவது இங்க வந்து இந்த மூளைக்கு பேரு ருக்குனுல் இராக், இந்த மூளைக்கு பேரு ஷாம், இந்த மூளைக்கு பேரு ருக்குனுல் யமான். இங்க வரைக்கும் அஜத்து துவா செஞ்சுட்டே வருவாரு, ஆமீன் சொல்லுவீங்க, இல்லைன்னா அவருக்கு பின்னாடி சொல்லிட்டே வருவீங்க. இங்க வந்த உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்பாரு, அல்லாஹு அக்பர். இங்க ருக்குனுல் யமான்ல ஒரு ஒரு ஓரத்துல அந்த மூலையில ஹஜ்ருல் அஸ்வத் மாதிரியே ஒரு கட்டிங் இருக்கும், அதுலயும் சில கற்கள் வைத்திருக்கிறார்கள். அதை போய் தொடுவதோ முத்தமிடுவதோ மார்க்கம் இல்லை. அங்க கையை காட்டி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பனா ஆத்தினா என்ற துஆவை எல்லோரும் ஓத வேண்டும். எல்லாருக்குமே தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். உலகின் ஒட்டுமொத்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற இடம் அந்த இடம், அந்த துஆ. ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், இந்த ஃபித் துன்யாவில நீங்க என்னவெல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொல்கிறீர்களோ அனைத்தும் இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், ஆখিরাவில நீங்க என்னவெல்லாம் உங்களுக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் என்ற வார்த்தையில் இருக்கிறது. அப்போ துன்யாவிலேயும் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது கிடைக்கும், ஆখিরাத்திலேயும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கும். இப்போ என்ன விஷயம் என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான சொத்து பத்துக்கள், யாரும் பொறாமை இல்லாத வாகனம், பொறாமை இல்லாத வீடு, பொறாமை இல்லாத சொத்து, பொறாமை இல்லாத வியாபாரம், வட்டி கலக்காத ஹராம் கலக்காத பொருளாதாரம், எல்லாத்தையும் நீயத்துல வைங்க. ஃபித் துன்யா ஹஸனா, ஃபித் துன்யா ஹஸனா, அழகான மருமகள், குணவதியான மருமகள், குணவதியான மருமகன் ஞாபகம் வைக்கலாம். ஃபித் துன்யாவில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துன்யாவிலே கெடுக்கிற விஷயம், நல்லவங்க கிடைக்கலன்னா துன்யா கெட்டு போயிடும். அதனால சொத்து பத்துக்களை கூட அப்புறம் வச்சுக்கிறீங்க. சாலிஹான பெண் என் பிள்ளைக்கு மருமகளாக்கி தருவாயாக, சாலிஹான கணவன் என் பிள்ளைக்கு நீ மருமகனாக ஆக்கி தருவாயாக. துஆ செய்யுங்க. நீங்க கேட்க வேண்டிய இடம் நல்ல சாலிஹான பிள்ளைகள், பிள்ளைகளுக்கான கல்வி ஞானம், எல்லாவற்றையும் மனதில் நியத்து வைத்தவர்களாய் ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இது சொல்லிட்டே போங்க. ஃபித் துன்யா ஹஸனா இதெல்லாம் கடைசியில வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, கடைசியா நீங்க ஒண்ணு ஃபித் துன்யாவில, இந்த துன்யாவில் நம்மளுடைய கடைசி நிலை என்ன? யாரிடத்திலும் கடைசி மூச்சு வரை என் சுய தேவையை நானே நிறைவேற்றுகின்ற முடிவை தா. படுக்கையில் கிடக்க வைத்தோ சின்னாபின்னப்பட்டு பிறர்களின் முகச்சுளிப்புக்கோ ஆளாக்கி விடாமல், அடுத்தவர்களின் ஏச்சி பேச்சுக்கு ஆளாகி விடாமல், கிளம் எப்பொழுது போய் தொலையும் என்று தெரியவில்லையோ என்று யாரும் சொல்லிவிடாதபடியா அல்லாஹ் எங்கள் ரூஹை கைப்பற்றிக் கொள்வாயாக அப்படிங்கிற நியத்தோட ஃபித் துன்யா ஹஸனா. அடுத்து வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, கபரிலே முன்கர் நக்கீரை நல்ல தோற்றத்தில் வர வைப்பாயாக. கேள்விகளுக்கு கேட்க வர்ற முன்கர் நக்கீர் நல்ல தோற்றத்துல வந்தாதான் பதில் வரும். அவங்கள பார்த்த உடனே பயந்தா ஒரு பதிலும் வராது. மர்ரப்புக்கங்கும் போது அப்ப மர்ரப்புக்க ரப்பி அல்லாஹ், அழகான தோற்றத்துல வந்து என்னமா உங்க அல்லாஹ், உங்களுடைய இறைவனின் பெயர் என்னன்னு கேட்கும் போது அல்லாஹ் ஞாபகத்துக்கு வருவான். அப்படி வந்து என்னன்னு வைங்களேன், மலக்கு அசல் ரூபத்துல வந்தாங்கன்னா நம்ம அவ்வளவுதான் மௌத்தாதான் போகணும், கபர்லயும் மௌத்தா போயிருவோம். அந்த அளவுக்கு மூர்ச்சியாகி கீழே விழுந்துருவாங்கல்ல. மஹ்ஷர்ல எந்திரிச்ச உடனே ஒரு சூர் ஊதப்பட்ட உடனே எழுந்து எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. அதே மாதிரி கபூர்ல அவரை பார்த்த உடனே மயங்கி விழுற மாதிரி ஆளு தோற்றம், அந்த முன்கர் நக்கீருடைய தோற்றம். அதனால யா அல்லாஹ் சாலிஹான தோற்றத்தில் முன்கர் நக்கீரை கபரிலே சந்திக்க செய்வாயாக. கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரளமாய் பதில் சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, கபர் வாழ்க்கையை சிறப்பாக்கி, மஹ்ஷர் வாழ்க்கையை சிறப்பாக்கி. மஹ்ஷர் வேர்வை முழுவதும் நம்மை முக்கிவிடும். பாவத்திற்கு தகுந்த அளவிற்கு தண்ணீர் நம்மை, வேர்வை நம்மிடத்தில் வருகின்ற வேர்வையை நம்மை நினைத்துவிடும். யா அல்லாஹ் மஹ்ஷரில் உன்னுடைய உதவி என்கின்ற ஹஸனாவை தருவாயாக. இதெல்லாம் நியத்துல இருக்கணும். ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. துஆ மட்டும் நாவில் வர வேண்டும்.
இந்த விஷயங்கள் எல்லாம் நீயத்தில் ஓட வேண்டும். மறுமையில் மஹ்ஷரில் யாருடைய மஹ்ஷரில் உன்னுடைய உதவியை தருவாயாக. சூரியன் உச்சத்துக்கு வந்துரும், அரிசின் நிழலில் எங்களுக்கு இடம்பெற செய்வாயாக. மஹ்ஷர்ல அரிசின் நிழலில் இடம்பெற செய்கின்ற ஹசனாவை தருவாயாக. கண்மணி நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெறுகின்ற பாக்கியம், ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்துகின்ற பாக்கியம், நபிகளினுடைய ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தும் பாக்கியம், சிராத்துல் முஸ்தகீமில் நபிமார்களோடு செல்லுகின்ற பாக்கியம், அதை தாண்டி உன் வதனத்தை, உன்னுடைய முகத்தை, அழகான தோற்றத்தை சந்திக்கின்ற பாக்கியம், அதற்கு அடுத்து சொர்க்கம் எங்களை தேடி இழுத்து வரப்பட்டு அதில் நாங்கள் தள்ளப்படுகின்ற பாக்கியம். வஃபில் ஆখিরাতি ஹஸனா. இதெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இந்த துஆவை செய்வீர்களாயின் இன்ஷா அல்லாஹ் உங்கள் உம்ரா வெற்றிக்குரியதாக. இந்த தவாஃபில இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள யமானில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் 70,000 மலக்குமார்களை ஆமீன் சொல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 70,000 மலக்குமார்கள் அந்த இடத்துல நின்று ஆமீன் சொல்றாங்க. நாம கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ் இந்த உம்ரா ஹாஜிகளினுடைய துஆக்களை கபூல் செய்வானாக, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. இப்படி 7 சுற்று திரும்ப ஹஜ்ருல் அஸ்வத் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பழைய அதே மாதிரியே சுபஹான கலிமா, தரூது ஸலவாத், உங்களுக்கு தேவையான துஆக்கள், அதற்கு கொஞ்ச நேரம் துஆ செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்க தேவையான விஷயத்தை நீங்களே கேட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் ரப்பனா ஆத்தினா, அல்லாஹ் அக்பர்னு ருக்குன யமானில சொன்ன உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அதை நீங்க இப்படி 7 சுற்றிலேயும் என்ன என்ன தேவைகளோ ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக் கொண்டே நீங்கள் ரப்பனா ஆத்தினாவை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். 7 சுற்று முடிந்ததற்கு பிறகு இதுல இன்னொரு விஷயம், 7 சுற்றும் ஒவ்வொரு இருக்க வேண்டும். 7 சுற்றிலும் ஒவ்வொரு இருக்க வேண்டும். 3க்கு மேலால் ஒவ்வொரு முறிந்து விட்டால், 3க்கு மேலால் ஒவ்வொரு முறிந்து விட்டால் தொடர்ந்து செய்யுங்கள். 3க்கு உள்ளே ஒவ்வொரு முறிந்து விட்டால் ஒவ்வொருவை செய்துவிட்டு வந்து திரும்ப ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டும். உம்ரா தவாஃப் புரிஞ்சீங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொருவை வைத்திருக்கின்ற உடல் தாக்கத்தை தருவானாக. அடுத்து 2 ரக்காத்து ஹஜ்ர் ருக்ன மகாம இப்ராஹிமுக்கு பின்னால 2 ரக்காத்து தொழுவணும். இங்க நமக்கு தொழுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியே மேல கொண்டு போய் மேல நீங்க தொழுவலாம், அல்லது கொஞ்சம் பின்னாடி போய் நின்று தொழுவலாம். பின்னாடி போய் நின்று உம்ரா தவாஃபிற்குரிய 2 ரக்காத், வாஜிபான 2 ரக்காத்தை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். முதல் தவாஃப், முதல் உம்ராவுக்கு பின்னால் முதல் உம்ராவினுடைய தவாஃப் வாஜிபு, அதற்காக தொழுகின்ற தொழுகை வாஜிபு. 2வது உம்ரா நஃபில், அதற்கான தவாஃப் நஃபில், அதற்கான தொழுகை நஃபில். அதனால இங்கிருந்து போய் நீங்கள் செய்கின்ற உம்ரா வாஜிப், அதற்காக செய்கின்ற தவாஃபிற்கு பின்னால் தொழுகின்ற தொழுகை வாஜிப். வாஜிபான 2 ரக்காத்தை இந்த இமாம் இந்த கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். 2 ரக்காத்து குல்யாயுல் காஃபிரும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுதுட்டு நேரா ஜம்சம் தண்ணியை குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் சை செய்ய செல்வீர்கள். சைக்கு போய் கஅபாவை நேராக நின்று அந்த சஃபா குன்றுக்கு மேலே ஏறி நின்று கஅபாவை பார்த்தால் முழுமையாக கஅபா தெரியும். அப்போ நீங்க துஆ செய்யணும். அப்படி அந்த சை செய்ய ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய நியத்து, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஸஅயல் உம்ரா ஃபதகப்பல்ஹு மின்னி வயஸ்ஸிர்ஹு லி. யா அல்லாஹ், உம்ராவிற்குரிய சஅயை நான் செய்ய போகிறேன், அதை ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தருவாயாக அப்படின்னு நியத்து வச்சு கஅபாவை பார்த்து 2 கையை தூக்கி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. الحمد لله، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஓதிட்டு அங்க நின்றுட்டே இருக்க தேவையில்லை. இந்த ஆயத்தை ஓதுனீங்களா,
இன்ன ஸஃபா வல் மர்வா, கஅபா பார்த்து கையை காட்டி இன்ன ஸஃபா வல் மர்வா இந்த ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் நடந்து போயிட்டே இருக்கணும் மர்வாவை நோக்கி. ஸஃபாவில இருந்து மர்வாவை நோக்கி போய்கொண்டே இருக்கின்ற பொழுது தஸ்பீஹுகள் தக்பீர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்ற திக்ருகளை சொல்லியவாறு உரத்த குரலில் சொல்லியவாறு ஆண் மக்கள் உரத்து பெண் மக்கள் மெல்லிதாய் சொல்லியவாறு உங்களுடைய சை துவங்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து இந்த திக்ருகளை சொன்னவாறு அடுத்து சொல்லக்கூடிய துஆக்கள், அந்த துஆக்களை ஹஸரத் சொல்லுவாங்க, நீங்க பின்னாடி சொல்லிட்டே போங்க. ஹஸரத்தை விட்டு தனியா போனீங்கன்னா நீங்க தனியா துஆ செய்யற மாதிரி, தனியா போயிட்டா தனியா துஆ செய்யற மாதிரி. கூடயே நாம வழிகாட்டி கூடயே போகும்போது நம்ம முழுமையாக சொல்ல வேண்டியவைகளை சொல்லி செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்கக்கூடிய நிறைவு செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். 2 பச்சை லைட் வரும். சஃபால இருந்து மர்வாவுக்கு போகும்போது மர்வால இருந்து சஃபாவுக்கு போகும்போது 2 பச்சை லைட் போட்டிருப்பாங்க. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅஃபு வதகர்ரம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக தஅலம் மா லா நஅலம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம் அப்படின்னு ஒரு துஆ. இந்த துஆவை அந்த இடத்துல மட்டும் கேட்கணும். இந்த துஆவை அந்த பச்சை லைட்டுக்கு வந்தவுடன் ஆண்கள் லேசான ஓட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த தவாஃப்ல அத மாதிரி ரப்பிக்ஃபிர் வர்ஹம் இப்படி லேசான அசைவோடு அந்த இடத்தை கடக்க வேண்டும். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅஃபு வதகர்ரம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக தஅலம் மா லா நஅலம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். இந்த துஆவை சொல்லி அந்த இடத்தை கடந்துறணும். அந்த துஆவை முடிஞ்சிருச்சு, இன்னும் இடம் கடக்காம திரும்பவும் அதே தான் ஓதணும். ரப்பனா ஆத்தினா மாதிரி எப்படி அங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுறோமோ அதே மாதிரி இங்க இந்த துஆவை ஓத வேண்டும். முதலாவது சஃபாவில இருந்து துவங்கி மர்வா 1, மர்வாவில இருந்து துவங்கி சஃபா 2, மர்வா 3, சஃபா 4, மர்வா 5, சஃபா 6, மர்வா 7. சஃபாவில ஆரம்பிச்சு மர்வாவில முடிஞ்சிடும். ஒவ்வொன்றையும் இப்படிதான். இங்க எப்படி நீங்கள் இந்த வசனத்தை ஓதி திக்ரை சொன்னீர்களோ அதே போன்று சஃபாவுக்கு போன உடனே நேரா கஅபாவின் திசை நோக்கி. சஃபாவில இருந்து பார்த்தா கஅபா தெரியும், மர்வாவில இருந்து பார்த்தா கஅபா தெரியாது. இப்ப மர்வாவில இருந்து கஅபாவுடைய திசையை நோக்கி கையை உயர்த்த நல்லா புரிஞ்சுக்கணும். சஃபாவில இருந்து இப்படி தூக்கணும், நேரா இருந்துச்சு. அதே மாதிரி மர்வாவில போய் நேரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கிட கூடாது. மர்வாவுல பாத்தீங்கன்னா அந்த சஃப் போட்டிருப்பாங்க. அந்த சஃப் முன்னோக்கினால்தான் கஅபாவை முன்னோக்கியதாக வரும். அதனால கரெக்டா அந்த சஃப்பை கணக்கில் வைத்துக் கொண்டு கஅபாவின் பக்கம் கையை உயர்த்தி இன்ன ஸஃபா வல் மர்வா என்ற வசனத்தை ஓதி அடுத்த திக்ருகளையும் சொல்லியவாறு ஸஃபாவை நோக்கி வருவீர்கள். வருகின்ற வழியிலே திக்ருகள் துஆக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டே வாருங்கள். அந்த பச்சை லைட்ல வந்த உடனே இந்த துஆ ஓதுங்க, திரும்ப சஃபாவுக்கு வந்துடுவீங்க. சஃபாவுக்கு வந்த உடனே திரும்பவும் கஅபாவை பார்த்து இதே மாதிரி இப்படி அங்கிருந்து வந்தா 1 2ஐயும் சேர்த்து 1ன்னு வழங்கினாருங்க. அப்புறம் அவ்வளவுதான் 14 சுத்து. காலண்டு காணா போயிடும், கால்கள்லாம் கலண்டு போயிடும். சாதாரணமா அங்கிருந்து இங்க போனாலேயே ரொம்ப தூரமா தெரியும் நமக்கு, ஆனா போக போக கிட்டத்துல தான் இருக்கும். நம்ம இப்ப போகும்போது இவ்வளவு தூரமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவ்வளவுதானா அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். எண்ணங்கள் தான் எண்ணங்கள் முதல்ல எண்ணம் தான் நம்மளோட செயலை சரியாக செய்வதற்கு எண்ணம் அவசியம். இங்கதானே இருக்கு அப்படிங்கிற நினைப்பு போனீங்கன்னா இங்கதான் இருக்கு, கிட்டதான் இருக்கு. அது விருட்டுன்னு போயிட்டு வந்துடலாங்க, விருட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனா நம்ம இப்ப இவ்வளவு தூரமா இருக்கான்னு ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் தூரம் தான். ஏன்னா உன் எண்ணத்தில் நான் இருக்கிறேன். நீ தூரம்னு நினைச்சீங்களா தூரமாக்கிடுவாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, தூரமாக்கிடுவான். லேஸ் பக்கத்துல என்ன பக்கமாக்கி தருவான். பூமியை விரிக்கின்ற சுருக்குகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. அதனால யாரெல்லாம் சுருக்கித்தான் எங்களுக்கு லேசாக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் நம்ம அந்த அமலை செய்யணும். 7 சுற்றை முடித்து விட்டோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சஹீஹி ஒது அவசியம் இல்லை. அதுக்காக ஒது இல்லாம இருக்கணும்னு கட்டாயம் வழங்கிறாதீங்க. ஒது போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். சஹீஹ் ஒது செய்யணும் என்ற அவசியம் இல்லை.
ஆக சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிந்துவிடும். மர்வாவில் முடிஞ்ச உடனே நேரா ரூமுக்கு போய் ஆண்கள் பாபர் ஷாப்புகள்ல மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். தாய்மார்கள் தங்களுடைய ரோமத்தை கடைசி விரலில் கீழே பிடிச்சி கடைசியில சுருட்டி ஒரு வெட்டு. அவரவர்கள் தங்களுக்கு தாங்களை வெட்டி கொள்வதிலும் தவறில்லை, அடுத்தவர்கள் வெட்டி விடுவதிலும் தவறில்லை. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு வெட்டலாம். அதே மாதிரி தாய்மார்கள் தங்களை தாங்களையும் வெட்டி கொள்ளலாம். ஆண் மக்கள் முதலாவது உம்ராவை தயவு செய்து பாபர் ஷாப்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க அங்கேயே பணம் கொடுத்து மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள். மொட்டை அடிப்பதற்கு தயவு செய்து வெட்க வேண்டாம், 2 கூலி. ஆண் மக்கள் மொட்டை அடித்தால் 2 கூலி, முடியை குறைத்தால் 1 கூலி என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால் உங்களுடைய முழுமையா நம்ம நன்மை அடைகிறதுக்கு தானே போயிருக்கிறோம். அப்புறம் அதுல என்ன இருக்கு? பிரச்சனை இல்லை. நீங்க ஊருக்கு வரும்போது திரும்ப வளர்ந்துரும், இன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், தவாஃபில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை பாடமாக நாம் படிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்க்கையை ரப்பிற்காக அர்ப்பணித்தவர்கள். இப்ராஹிம் நபியினுடைய இத்தாஅத்தை கட்டுப்பாடு எங்களுக்கு தாயா அல்லாஹ். ஹாஜர் அம்மாவினுடைய கணவனுக்கான கட்டுப்பாடு எங்களுக்கு தாயா அல்லாஹ். சஃபா மர்வாவிலே ஹாஜர் அம்மாவினுடைய வாழ்க்கை பாடம் நமக்கு வர வேண்டும். தவாஃபிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை பாடம் வர வேண்டும். ஜியாராவுக்கு அப்படியே சஃபா இதுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. எங்கங்க? அரஃபா மினா முஸ்தலிஃபாவிற்கு இடையிலே இன்ஷா அல்லாஹ் போவோம். அங்க போகும்போது இஸ்மாயில் நபியினுடைய தந்தைக்கான கட்டுப்பாடும் இறைவனுக்கான கட்டுப்பாடையும் எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக்கி தாயா அல்லாஹ். வதஸவ்வது ஃபைன்ன கைர ஸாதி தக்வா. இங்க போயிட்டு நீங்க வரும்போது நீங்க பைகளை அழுறதுல பேர்த்தம்பழம் கங்கம் தண்ணி அவசியம். பைகள்ல பேர்த்தம்பழத்தையும் அந்த பிள்ளைக்கு அது வாங்கி கொடுக்கணுமே, இந்த பிள்ளைக்கு இது வாங்கி கொடுக்கணுமே சாமான அழுறதை விட தக்வா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை பாடம், ஹாஜரா அம்மாவுடைய வாழ்க்கை பாடம், இஸ்மாயில் நபியின் வாழ்க்கை பாடம், இவைகளை நீங்கள் அள்ளி கொண்டு வருவதுதான் ஃபைன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். என்னை பயந்து கொள்ளுங்கள் அறிவாளிகளே என்று அல்லாஹ் சொல்கிறார். ரப்பல் ஆலமீன் இந்த உம்ராவினுடைய விஷயங்களை மிக எளிமையான முறையிலே நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை மிக தூய்மையான முறையில் அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் செய்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்னொரு முக்கியமான செய்தி, மதீனாவிற்கு புறப்படுகின்ற போது ஸலவாத்துகளை அதிகமாக சொல்ல வேண்டும். அது சொன்ன மாதிரி மதீனாவில் போய் ஸலவாத்தை அதிகமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. மதீனாவுல ஜியாரத்தினுடைய வழிமுறைகளை